பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசத்தில் கடைசி பகுதி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பிராமணன் வந்து அக்னிஹோத்ரி அரணி கட்டையினால் அது தேய்க்க அதிலிருந்து வருகின்ற அந்த நெருப்பினால் அந்த யாகத்தை செய்பவன் அக்னிஹோத்ரி. அந்த ஒரு விஷயத்தை ஒரு மான் எடுத்து ஓடி செல்ல, எப்படியாவது அதை நீங்கள் மீட்டுத் தர வேண்டும் என்று பாண்டவர்களிடம் அந்த பிராமணன் வேண்ட, அந்த மானை தொடர்ந்து பாண்டவர்கள் செல்ல அந்த மான் மறைந்தது. ரொம்ப தூரம் துரத்தியதால் எல்லாருக்கும் தாகம் ஏற்பட்டது. அருகில் ஏதாவது ஒரு சரோவரம் இருக்குமா என்று பார்க்கும் பொழுது அர்ஜுனன் இதோ அருகில் இருக்கிறது. ஏன், எல்லா செடி கொடிகளும் பச்சை பசேல் என இருக்கிறது. அப்படிங்கிறது மரத்தின் மேல் ஏறி நின்று பார்த்ததால் நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் என்று வரிசையாக சென்று அங்கு அசரீரி கேட்க, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன பின்னால் நீர் அருந்துங்கள். ஆனால் அந்த வார்த்தையை சட்டை செய்யாது இவர்கள் நால்வரும் மூர்ச்சையாகி விழுந்தனர். தர்மராஜன் தன்னுடைய தம்பிமார்கள் மூர்ச்சையாகி விழுந்திருப்பதை கண்டு யார் அப்படின்னு கேட்கும் போது அந்த யக்ஷன், அந்த அசரீரி சப்தம் கேட்டது. இப்பொழுது மிகப்பெரிய உருவமாக தர்மராஜன் முன்னாடி நிற்கும் பொழுது, என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டுமே நீயும் சரி உன்னுடைய தம்பிகளையும் பிழைக்க வைப்பேன் அப்படின்னு அந்த யக்ஷன் சொல்ல, வரிசையாக பலவிதமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு சாஸ்திரங்கள் படித்தவர்கள் தான் பதில் சொல்ல முடியுமா? ஆஹா, போராது. அனுபவ ஞானமும் சாஸ்திர அறிவும் இருந்தால் மட்டுமே அவனுடைய கேள்விகளை எதிர்கொள்ள இயலும். அந்த மாதிரி கேள்விகள் நம் வாழ்க்கைக்கு மிக 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 அத்தியாவசியமான கேள்விகளை கேட்க, அதற்கு தர்மராஜன் தகுந்த பதில் சொல்வது போல இதற்கு யக்ஷ பிரஸ்னம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பூமியில் இந்த பிராமணர்களுக்கு மட்டும் ஒரு அதிகமான மரியாதை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஏன்னா அவ்வளவு பெரிய விசேஷம் அவங்க கிட்ட என்ன இருக்கு? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள். நியாயம்தானே, எல்லாரும் மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மட்டும் ஒரு உயர்வான ஒரு மரியாதை ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, அது பல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விசேஷ தபஸ் சக்தி, அதனால் அந்த மரியாதையை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு பிராமணன் வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு நிறைய நியமங்களை சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறது. இதை மற்றவர்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படி அல்ல, இவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இவர்கள் மேல் இருக்கிறது. தன்னுடைய தேகத்தை என்ன சொல்லுது, தண்டித்து பலவிதமான உபவாசங்களை செய்ய வேண்டும் அப்படின்லாம் இருக்கு. ஏகாதசி உபவாசம், விஷ்ணு பஞ்சக உபவாசம், பீம பஞ்சக உபவாசம், சாத்துர்மாஸ்ய விரதம், இப்படியெல்லாம் பல நியமங்கள். அவங்க ரொம்ப காலை முதல் இரவு வரை ஒரு இறைவனுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்ய வேண்டும் மிக அதிகமாக இருக்கு. ஆனால் மனிதனாக பிறந்து இவ்வளவு தர்மங்களை தன்னுடைய தேகத்தை சுருக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதனால தான் அவர்களை பூசுரர், பூமியில் நடமாடும் தேவர்களுக்கு ஒப்பாக அந்த மரியாதையை கொடுக்கும் வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா, இதெல்லாம் இந்த விரதம் இதெல்லாம் எதற்காக செய்யறதுன்னா, அந்த மனதை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வருவதற்காக அப்படின்னு அந்த நியமங்கள். அந்த மனதை ஒரு கட்டுக்கோப்பில் வந்தால் சாக்ஷாத் பகவான் அதில் குடியிருப்பார். பகவான் அருகில் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த ஆச்சரணை, தர்ம ஆச்சரணைகள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த சாஸ்திர நெருக்கம் நிறைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ஒரு பிராமணனாக வாழ்வது அப்படிங்கிறது
ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தேகத்தை வருத்தி வாழ வேண்டியதாகி இருக்கிறது. அதனால் நாம் அந்த மரியாதையை கொடுக்கிறோம் அப்படின்லாம் நிறைய. சதா சர்வ காலமும் இறைவனை பற்றியே சிந்தனை. அது மட்டுமா அப்படின்னா, அவனுடைய மகிமை எல்லாம் அவன் வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது மகாபாரத, ராமாயண, பாகவத, இப்படி பகவத்கீதை, இப்படி பலவிதமான ரகசியங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது, கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இறைவனே 18 விதமான புராணங்களிலும் கொடுக்கப்பட்டு, தான் எங்கிருந்து வந்தோம், மீண்டும் நாம் எங்கு செல்ல போகிறோம் என்பதனை ஆராய்ந்து, அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து, அதை படித்து, அதை கிரகித்து, தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவன் பிராமணன். சாமான்யமாக ஏதோ அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க, வந்தாங்க, சம்பாதிச்சாங்க, வாழ்ந்தாங்க அல்ல. அது ஒரு பிராணி கூட செய்யும். ஆனால் விரதங்களையும் கடைபிடிக்க வேண்டும், தர்ம ஆச்சரணையும் கடைபிடிக்க வேண்டும், வேதங்களையும் கற்க வேண்டும், கற்ற வேதங்களை மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுக்க வேண்டும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஆக வேண்டும் என்கின்ற கட்டளைகள் இருக்கிறது. சரி, இது மட்டும் அல்லாமல் ஈவன் உணவு உண்ணும் வேளையில் கூட பகவானுடைய ஸ்மரணையோடு உண்ண வேண்டும். பிராமணனாக இருந்தால் இவ்வளவு கை அளவுக்குத்தான் சாப்பிடணுங்கிற நியமம் கூட இருக்கு ஆச்சுங்களா. இவ்வளவு விஷயம். அதனால தான் இறைவனை நினைத்தையே அவனையே பாடி, அவனை பற்றியே பேசி, அவனை பற்றியே ஆலோசித்து வாழ்பவர்களை பார்த்து அவர்கள் வாயிலிருந்து ஒரு சாபம் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு பயப்படும் அளவிற்கு ஒரு காலத்தில் இருந்தார். ஏன்னா இந்த கட்டுப்பாடுகளுடன் எவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறானோ அவனை இந்த உலகத்தில் மதிக்க தொடங்கினர், மதிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷனுக்கு பதிலாக சொன்னார். அடுத்து 4வது கேள்வியாக யக்ஷன் தர்மராஜரிடம் கேட்டது இது, இந்த உலகத்திலேயே சிரேஷ்டமான உயர்ந்த வஸ்து எது அப்படின்னு கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் வஸ்துக்கள் எவ்வளவோ இருக்கு, பொருட்கள், அதுல மிகவும் உயர்ந்தது எது? சரி, இதுல என்னன்னா இந்த மாதிரி கேள்விகளை இது எல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயம், அந்த விவசாயத்தில் முக்கியமான வஸ்து இது, அவன் பயன்படுத்துவதிலேயே, அவன் எதிர்பார்ப்பதிலேயே மிக உயர்ந்த வஸ்து எது என்பதே முதல் கேள்வி. இந்த கேள்வி முழுக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டதாக யக்ஷன் கேட்கிறார். ஒரு விவசாயி இருந்தால் அவன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான சிரேஷ்டமான வஸ்து எது அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷன் கேட்கிறார். விவசாயிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக மிக சிரேஷ்டமான உயர்வான வஸ்து என்று மதிப்பது வேறு ஒன்றுமில்லை. நாம் உழவு செய்வது, விதையிடுவது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை தருகின்ற மழையே அவர்களுக்கு மிக 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 உயர்ந்ததாகவும் சிரேஷ்டமானதாகவும் ஒரு விவசாயிக்கு இருக்கிறது என்கின்ற பதிலை சொன்னான் யக்ஷன். மிக மிக மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, வஸ்துக்களிலேயே பலவிதமான வஸ்துக்கள் இருக்கு, பொருட்கள் இருக்கு விவசாயிக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் அவனிடம் இருக்கக்கூடிய வஸ்துக்களிலேயே மிகவும் சிரேஷ்டம்னா உயர்வானது எது? அடுத்த கேள்வி. அது ஒரு விவசாயி ஒன்று மழைன்னு சொன்னோம். அடுத்து நீங்க சொல்லலாம், போர்வெல்லையே தண்ணி இருக்கு, மோட்டார் போட்டு நாம் அதை எடுத்துடலாமே, மழை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பெல்லாம் மானிடர்கிட்ட இங்கே சகஜமாக வர்றது. ஆனால் அந்த போர்வெல்ல தண்ணி இருக்கணும்னா அதுக்கு காரணம் மழை தானே. மழை இருந்தால் ஒழிய அந்த பூமியில் எப்படி நீர் தங்கும்?
அதற்கும் காரணம் மழையாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன்கிட்ட இருக்கிறதுலேயே எது சிரேஷ்டம் அப்படின்னா விதை, அந்த பீஜம். அந்த விதை இல்லைன்னா எதுவுமே வெளியே வருவதில்லை. இந்த சக்தியை இறைவன் அந்த விதைக்கு அவன் விதைக்குள் வைத்திருக்கிறான். அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லேயே மிக உயர்வானது சிரேஷ்டமானது எது அப்படின்னா விதை தான். அது மட்டுமல்லாமல் மற்றும் அவன் இருக்கிறது, அந்த அவன் கிட்ட இருக்கிறதுலேயே முக்கியமானது எது அப்படின்னா பசு. அவன் பிழைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு விவசாயிக்கு முக்கியமானது எது அப்படின்னா பசு. ஏன்னா அது பால் கொடுக்கக்கூடிய பிராணி மட்டும் அல்ல, அதை வளர்ப்பவனுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய வஸ்து. பாருங்க, அந்த பசு செய்கின்ற நல்ல நல்ல காரியங்கள் நாம் அதை பார்த்தோம்னா, தன்னை வளர்க்கும் எஜமானனுக்கு ஒருவேளை ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அருகில் வந்து அந்த விவசாயியினை முகர்ந்து அவனுக்கு என்ன வியாதி என்பதனை அறிந்து அப்பெல்லாம் பசுவைகளை மேய்க்க விட்டுருவாங்க. அப்போ ஔஷதி அடங்கிய அந்த மூலிகைகளை மேய்ந்து அதன் மூலமாக பால் சொரிந்து தன்னுடைய எஜமானனின் நோயை நீக்கக்கூடிய சக்தி பசுவிற்கு உண்டு அப்படின்னு எழுதுறாங்க. நம் கண்முன்னே நிறைய உயிர்கள் உறவுகள் என்கின்ற போர்வையில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நலனுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு பிராணி எது அப்படின்னா, இது வெளியே தெரியதில்லை. அது ஒரு பிராணி, ஐந்தறிவு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை துச்சமாக நினைக்கக்கூடிய காலம் இது. ஆனால் 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் வாசம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பிராணி எது அப்படின்னா அது பசு. பசுவினால் நமக்கு கிடைக்கக்கூடியது எதுவுமே வீண் போவதில்லை. பாருங்க, பால் பிறக்கும் போதும் வேண்டும், இறக்கும் போதும் வேண்டும். தயிர், நெய், ஏன் கோமயம். அது என்னன்னா, எத்தனையோ துஷ்ட சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட இப்போ யாகம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தை சும்மா நீரினால் சுத்தம் செய்தால் நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் இருந்தால் கூட அதையும் தீர்க்கக்கூடிய சக்தி கோமயத்திற்கு உண்டு. அந்த சாணம் அதே பாருங்க, எரிபொருளாக பயன்படுத்தி ஒரு யஜ்ஞங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பசுவின் மூலமாக வருகின்ற அத்தனை விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் ஆகிறது. மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எது வேண்டாமோ அதை கொடுக்குறீங்கோ. சக்கைகளை கொடுத்தாலும் அதை ஸ்வீகரித்து கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ அது அத்தனையும் ஆனந்தமாக கொடுப்பவள் அந்த கோமாதா இல்லையா? அப்போ நிச்சயம் இன்னைக்கு எப்படின்னா, ஒரு பசு எவ்வளவு பால் கொடுக்கும், அதை நான் வளர்ப்பதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று வணிக நோக்கத்தில் பார்க்கும் பழக்கமே ஆகிவிட்டது. ஆன்மீக பார்வையில் பகவன் சன்னிதானம், தேவதைகளுடைய சன்னிதானம், அது எவ்வளவோ நன்மை புரியக்கூடிய பிராணி என்பதையெல்லாம் மறைத்து அதையே வெளியே சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் கலிகாலத்தில் இப்பொழுது இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரு பசு வீட்டில் இருந்தால் அது ரக்ஷை. நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் தான் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பசுவிற்கு உண்டு. இது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல. இறைவனை போலதான், இறைவனையும் நம்புவதில்லை, இறைவனையே நம்புறதில்லை. அப்போ பசுவை எப்படி நம்புவோம்? தான் செய்கின்ற காரியத்தை வெளியில் சொல்ல தெரியாத பசுக்களுக்கு தன் எஜமானன் மேல் அவ்வளவு தன்னுடைய குழந்தைகளை விட அதிகமான ஒரு அன்பை வைத்திருப்பது அந்த பசு. அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டில் நிறைய பசுக்களை நீங்கள் பராமரித்து கொண்டு வந்தீர்களே ஆனால்
சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்கள் தேவஸ்தானத்துக்கு போகணுன்னே இல்லை. அப்படின்னா உடனே பரவாயில்ல சார் சொல்லிட்டார், கோயிலுக்கு போக வேண்டாம், அப்படி அல்ல. வீடே கோயில் ஆகிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த பசுவை பிரதட்சணை செய்தீர்களே ஆனால் இந்த பூமியையே வலம் வந்தால் உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறது. கோ பிரதட்சணை. கோ என்றால் பூமி என்று அர்த்தம், வேதம் என்று அர்த்தம், பசு என்று அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தையே கோ. வீட்டிலேயே அந்த பசுக்களை பிரதட்சணை செய்யும் போது இந்த பூமண்டலத்தையே பிரதட்சணை செய்யும் பலன் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பசு எவ்வளவு எவ்வளவு உயர்ந்த ஒரு பிராணி என்பதனை தயவு செய்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய கேள்விகள், அதற்கு உண்டான அற்புதமான பதில்கள் நாளையும் பெறலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.